சிவபெருமானுக்கு உகந்த தினமான ஆருத்ரா தரிசனம் சிவாலயங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அது பற்றிய தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். ஆடங்குள்ளான் என போற்றப்படும் சிதம்பர நடராஜன் கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தையொட்டி 10 நாள் உற்சவ விழா நடைபெற்று வருகிறது. தேரோட்ட திருவிழா முடிந்த நிலையில் ஆருத்ரா தரிசனத்தையொட்டி அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்பாக நடராஜருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் இச்சபையில் பக்தர்களுக்கு நடராஜமூர்த்தி ஆருத்ரா தரிசனம் தந்தார். இதுபோல ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் அதிகாலை 2 மணி அளவில் நடை திறக்கப்பட்டு சிவனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் திரைகள் விளக்கப்பட்டு மாணிக்க வாசகருக்கும் நடராஜருக்கும் சிறப்பு தீபாராதனைகள் நடத்தப்பட்டன. பல்வேறு இடத்தில் இருந்தும் வந்திருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லையில் மிகவும் பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் கோவிலில் அதிகாலையில் ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றது. தாமிர சபையில் தாண்டவமாடிய கோலத்துடன் நடராஜர் தரிசனம் தந்தார். திருநீராட்டு, சிறப்பு தீபாராதனை ஆகியவற்றில் பக்தர்கள் பங்கேற்று சிவனை தரிசித்தனர். இதுபோல மதுரை, தஞ்சை உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து முக்கிய சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. தாண்டவமூர்த்தியாக நடராஜர் கோலத்தில் பக்தர்களுக்கு சிவபெருமான் காட்சியளித்தார்.